பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகுல்னா யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நாம் கூறினோம், நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்திலே தங்குங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷீத்துமா. நீங்கள் இருவரும் விரும்பியதை தாராளமாக அந்த சொர்க்கத்திலே இருந்து சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள். அப்படி நெருங்கினால் ஃபதகூனா மினத் தாலிமீன். நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள். இந்த ஆயத்தை பற்றி நேற்று விளக்கங்கள் சொல்லப்பட்டது. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலே இருந்த அந்த விஷயத்தை பற்றி அது உங்களுக்கு சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹ் தாலா பேசி காட்டுகிறான், ஃபஅஸல்லஹும ஷைத்தான் அன்ஹா. அந்த சொர்க்கத்தை விட்டும் ஷைத்தான் அவ்விருவர்களையும் வழி தவறச் செய்தான். ஃபஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி. எதிலே அவர்கள் இருந்தார்களோ அந்த சொர்க்கத்திலே இருந்து அவ்விருவரையும் அவன் வெளியிலே வெளியிலே வர வைத்தான். ஃபஹ்ரஜஹுமா, வெளியாக்கினான். வகுல்னா, அல்லாஹ் கூறுகிறான், நாம் கூறினோம், இஹ்பித்து, இறங்கி விடுங்கள். பாதுக்கும் லி பாதின் அதுவன். உங்களிலே சிலர் சிலருக்கு விரோதிகளாக இருப்பீர்கள். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வமதாஉன் இலாஹீன். பூமியிலே உங்களுக்கு சில காலம் வரையிலும் தங்கும் இடமும் சுகம் அனுபவிப்பதும் உண்டு என்பதாக நாம் கூறினோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான். இப்போ இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு சொர்க்கத்திலே தான் அல்லாஹ் தஆலா வைத்திருந்தான். சொர்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எதை வேணால் சாப்பிடுங்க, உங்கள் விருப்பம்தான். ஆனால் அல்லாஹ் ஒரே ஒரு மரத்தை மட்டும் காட்டி, அந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட போவாதீங்க, அந்த மரத்தில் இருந்து எதையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி இருந்தான். பிறகு அந்த மரத்திலே இருக்கக்கூடியதை எடுத்து சாப்பிட்டதுனால அவர்களுடைய உடலிலே இருந்த ஆடை, அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொர்க்கத்திலே அல்லாஹ் தாலா இருக்கிறானே, ஒரு விதமான ஆடையை அல்லாஹ் கொடுத்திருந்தான். அந்த ஆடை அவர்களுக்கு இல்லாமல் போய் உடல் தெரிய ஆரம்பித்த உடனேயே, அம்மணமாக ஆன உடனேயே, தன்னை மறைப்பதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இங்கேயும் அங்கேயுமாக ஓடினார்கள். தலைமுடி பெருசாக இருந்ததுனால அது போய் மரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு எங்கேயும் ஓட முடியல. அப்போ அல்லாஹ் தாலா கூறினான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே, என்னை விட்டு நீங்கள் மறைந்து விடலாம், ஓடிவிடலாம் என்பதாக நினைக்கிறீர்களா? அது நடக்கவே நடக்காது. அது நடக்கவே நடக்காது. இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். எனக்கு வழிபடாதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அவங்க இங்கே இருக்க முடியாது. அதனால் இனி உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. இனி கியாமத்து நாள் வரையிலும் நீங்கள் இருக்க போகிற இடம் இருக்கின்றதே, அது துனியா. இஹ்பித்து, இறங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறினான். பூமிக்கு போயிருங்க, இனிமேல் இங்கே வந்து உங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறிவிட்டான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வழிகெடுத்த அந்த சைத்தான் இருக்கிறானே, அவன் சொர்க்கத்துக்குள்ளார அவன் எப்படி உள்ளே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நிறைய தஃசீருடைய கிதாபுகளில் நானும் படிச்சிருக்கேன். பாம்பினுடைய வடிவத்திலே போன மாதிரியும், பாம்பினுடைய வாயுக்குள் உட்கார்ந்து போன மாதிரியும், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள். இப்லீஸு எப்படி உள்ளார போனான், வழிகெடுத்தான் அப்படிங்கிறத பற்றி நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அது எல்லாம் பனி இஸ்ராயிலி ரிவாயாத்து தானே தவிர அது நம்மளுடைய ரிவாயத்துகள் கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை.
அல்லாஹு ரபுல் ஆலமீன் இருக்கின்றானே, ஒரே விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா, அந்த சொர்க்கத்தை விட்டும் ஷைத்தான் ஆதம் ஹவ்வா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்களை வழி தவற வைத்தான். அவங்கள வழி கெடுத்தான், அவன் தான் வழி கெடுத்தான். இது அல்லாஹ்வுடைய தக்தீர், அது எழுதப்பட்டது, முன்னாலேயே எழுதப்பட்ட விஷயம். ஸோ ஃபஅஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, எந்த சொர்க்கத்திலே அவர்கள் இருந்தார்களோ அந்த சொர்க்கத்திலே இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியானார்கள். அவன் வெளியாக்கினான், ஷைத்தான் வெளியாக்கினான். சொர்க்கத்தில் இருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு காலம் அந்த சொர்க்கத்திலே இருந்தார்கள்? இதை பற்றி உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க, ஏராளமான கருத்துக்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அசர் தொழுகைக்கு பின்னால் சூரியன் மறைகின்ற வரையிலும், அதாவது மக்ரிபு நேரம் வரையிலும், அந்த நேரம் வரையிலும் தான் சொர்க்கத்திலே இருந்ததாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் என்ன கூறுகிறார்கள்னா, 130 வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஹஜரத் ரபீ இப்னு அனஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 9 நாளோ 10 நாளோ அவங்க சொர்க்கத்தில் இருந்தார்கள் அப்படின்னு ரபீ இப்னு அனஸ், அவங்க ரபீ இப்னு அனஸ் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் அவங்க இந்த மாதிரி அவர்கள் ஒப்பீனியன், அவர்கள் கருத்து சொல்லி காட்டுகிறார்கள். இந்த 130 வருஷம்னு சொன்னாங்களே, அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னா, உலகத்தினுடைய கணக்கு படிக்கு சொர்க்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது அது 130 வருஷம் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் ஹசன் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் இந்த மாதிரி கூறுகிறார்கள். இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு காலம் அங்கே இருந்தாங்க சொர்க்கத்தில், ஆதமும் ஹவ்வாவும், அப்படிங்கிறதுக்கு நிறைய ஒப்பீனியன் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போதே அவங்க சொர்க்கத்தில் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, அப்புறம் உலகத்துக்கு அனுப்பப்பட்டுருவாங்க. அப்புறம் உலகம்தான் அவங்க கியாமத்து நாள் வரையிலும் இருக்க போகிற இடம். பாருங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கும்போது, வகுல்னா இஹ்பிது வகுல் நஹ்பிது, நாம் கூறினோம் இறங்கி விடுங்கள், உலகத்துக்கு போயிருங்க, பூமிக்கு போயிருங்க, பூமியில தான் இனி கியாமத் நாள் வரையிலும் உண்டான உங்களுடைய வாழ்க்கை அது பூமியில தான். உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னால், அதாவது உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகள், கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள், அவங்க எல்லாரும் அவங்க துனியாவில் தான் இருப்பாங்க, அவங்க உலகத்திலே தான் இருப்பார்கள் கியாமத் நாள் வரையிலும். இஹ்பித்து, போயிருங்க, இனிமேல உங்களுடைய சாப்பாடு தண்ணி உங்களுடைய எல்லா தேவைகளும் அங்கே தான் உங்களுக்கு நிறைவேறும், பூமியில தான் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் பூமிக்கு போனப்ப இனிமேல சைத்தான் இப்லீஸு அவனும் நீங்களும் விரோதிகள், பாதுக்கும் லிபாதின் அதுவன், அங்கேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை ஆரம்பிச்சு அல்லாஹ் தாலா கூறினான், பாதுக்கும் லிபாதின் அதுவுன், உங்களில் சிலர் சிலருக்கு விரோதிகளாக இருப்பீங்க. விரோதிகள் தான், அவனை விரோதியாக நினச்சிக்கோங்க சைத்தானை. சைத்தானுடைய வழிகளில் போயிடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை இல்லை சைத்தானை நண்பனாக ஆக்கிக்குவோம் அப்படின்னு நினச்சிங்க, அவ்வளோதான், அவன் உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய மாட்டான், அவன் உங்களுக்கு விரோதி தான். பாதுக்கும் லிபா, உங்களுக்கு அவன் விரோதி, அவனுக்கு நீங்கள் விரோதி. பாதுக்கும் லிபாதின் அதுவும், உங்களில் சிலர் சிலருக்கு விரோதிகளாக இருக்கிறீர். வலக்கும் ஃபில்லரதி முஸ்தக்கரும் அமதாவுன் இலாஹி, அல்லா தாலா இதையும் சொன்னான். பூமியில தான் இனி உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரையிலும், அந்த குறிப்பிட்ட காலம்தான் கியாமத்து நாள், கியாமத்து நாள் வரையிலும் தங்கும் இடம். முஸ்தகர், முஸ்தகர் தங்கும் இடம், தங்கும் இடமும் இங்கே தான். இந்த வார்த்தையெல்லாம் வச்சு தான் நான் பல வாட்டி சொல்லியிருக்கிறேன்.
பூமியை தவிர வேற எங்கேயுமே மனுஷன் வாழவே முடியாது. இது அல்லாஹ் ஆதியிலேயே முடிவு செய்த விஷயம். பூமியில அல்லாஹ் தாலா மனிதன் வாழ்றதுக்கு உண்டான எல்லா விதமான சகல வசதிகளையும் அல்லாஹ் தாலா செய்து வைத்திருக்கிறான். இங்கே தான் வந்து கிராவிட்டி இருக்குது, இங்கே தான் வந்து மனிதன் சுவாசிக்க முடியும். எல்லா 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 சௌகரியமும் முஸ்தகர்ரும் இதுதான், மத்தாவும் இங்கே தான். மத்தான்னு சொன்னால் சுகம் அனுபவிப்பதும் உண்டு. அப்படின்னா மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக தண்ணி. இந்த தண்ணியெல்லாம் அல்லாஹ் தாலா இந்த ஸ்பேஸில் இதில் தான், பூமியில் தான் அல்லாஹ் தாலா இருக்கிறானே வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் தாலா அன்னைக்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கும்போது அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா கூறிவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறங்கும்போது எங்கே இறக்கப்பட்டார்கள்? இதிலேயும் நிறைய கருத்துக்கள், உலமா பெருமக்களுடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதில் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதிகமான உலமா பெருமக்கள், ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் இல்லை, அவர்கள் இல்லாமல் இன்னும் நிறைய உலமா பெருமக்கள் இருக்கிறார்கள். அந்த உலமா பெருமக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டது இந்தியாவில் தான் இறக்கப்பட்டார்கள். அரபியில் வஹ்னான்னு சொல்லி ஒரு ஒரு பிளேஸு அதில் எழுதியிருக்கிறாங்க தஃப்சீருடைய கிதாபுகள். அது என்ன, எந்த இடம்னு எனக்கும் சரியாக தெரியல. இந்தியாவில் வஹ்னான்னு சொல்லி ஒரு இடம், அப்படி அது எந்த இடம்னு தெரியல. ஆக மொத்தத்தில் இந்தியாவில் இறங்குனாங்க. இந்தியாவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவில் அவர்கள் இறக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுகின்ற பொழுது ஹஜ்ருல் அஸ்வது கல்லும் பூமிக்கு இறக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடலை மறைப்பதற்காக வேண்டி சொர்க்கத்தினுடைய இலைத்தலைகள், சொர்க்கத்தினுடைய அந்த கிளைகள், இதையெல்லாம் அவங்க அங்கேருந்து கொண்டு வந்தாங்க சொர்க்கத்திலிருந்து. அந்த 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 இலைகளும் கிளைகளும் தான் இந்தியாவில் மரம் செடி கொடிகளாக மாறியது. அதனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள்கள் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பான பொருள்கள், ரொம்ப நறுமணமும் ரொம்ப சுவையும் நிறைந்த பொருள்கள் எல்லாம் இந்தியாவினுடைய விளைச்சல் பொருள்கள் தான். காரணம், அல்லாஹ் தாலா சொர்க்கத்தில் இருந்து இறக்கின இடம், சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ் இறக்கின அந்த மரம் செடி கொடிகள் இங்கே தான் வைக்கப்பட்டுச்சு, பூமியில் தான் வைக்கப்பட்டது. இது இந்தியாவிலே வைக்கப்பட்டது. இந்தியாவினுடைய தட்பவெப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே தட்பவெப்பம் நல்ல தட்பவெப்பம் தான் இந்தியாவில். அதிலேயும் குறிப்பாக தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு இருக்குது, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் தான் இறங்குனாங்கன்னு சொல்லியும் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இறங்குனாங்க, அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால் பதித்த இடம் இருக்கிறது, அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதான் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே, தஃசீருடைய கிதாபுகளில் நிறைய கிதாபுகளில் பார்த்தப்போ வஹ்னான்னு சொல்லி ஒரு இடம் அதில் குறிப்பிடுறாங்க. ஹிந்தில் வஹ்னாங்கிற இடம், அது வஹ்னா எங்கே கிடக்குது அது நமக்கு தெரியலை. அதை பற்றி ரிசர்ச் பண்ணால் தான் அதை பற்றி நம்ம என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ ஆக மொத்தத்தில் இந்த பகுதி தான். ஸோ இதனுடைய வேல்யூ ரொம்ப பயங்கரமான வேல்யூ, தமிழ்நாடு இந்த பகுதிகளுடைய வேல்யூ. இது காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே தான் இறக்கப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டார்கள். பிறகு அவங்க என்ன நடந்துச்சு அதையும் அல்லாஹ் தாலா அடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுவான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதில் ஒரு கேள்வி என்னான்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்க. சைத்தான் எப்படி சொர்க்கத்துக்குள்ளார போனான்? சைத்தானால் சொர்க்கத்துக்குள்ளார போக முடியுமா? இது ஒரு கேள்வியாக நிற்கிது. சைத்தான் சொர்க்கத்துக்குள்ளார போக முடியாது. அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்குள்ளார போய்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வழிகெடுத்தான்? ஃபஅஸல்லஹும ஷைத்தான், இப்படி அல்லாஹ் தாலா கூறுகின்றானே. இது ஒரு கேள்வியாக வந்து நிற்கிது. இதுக்கு நிறைய பதில்கள் உலமா பெருமக்களினால் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாம்பினுடைய வாய்க்குள் பூந்து பாம்பினுடைய வாய்க்குள் இருந்து அவன் உள்ளே போனான் அப்படி சொல்லப்படுகிறது. பாம்பின் வடிவத்திலே போனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை உள்ளேயெல்லாம் போகலைங்க, அவன் வெளியில இருந்தே வந்து வசுவசாக்களை அவன் போட்டான். ஏன்னா அந்த ஆற்றல் அவனுக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் சொர்க்கத்துக்கு வெளியிலே இருந்தே அவன் வசுவசாக்களை போட்டான் அப்படியும் சொல்லப்படுகிறது. இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இது சம்பந்தமாக சொல்லப்படுகிறது. ஆனால் எல்லாம் பனி இஸ்ராயிலி ரிவாயாத். அதனால் பனி இஸ்ராயிலி ரிவாயாத் அப்படிங்கிறதுனால அதில் வந்து ஒரு ஊர்ஜிதமாக நம்மளால் எதையும் சொல்ல முடியலை. இப்போ ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருந்தாங்க. பிறகு சொர்க்கத்தில் இருந்து அவங்க பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. அல்லாமா ராசி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீரில் எழுதும்போது சொல்லுவார்கள், மனிதனே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே இருந்து விரட்டப்பட்டதற்கு காரணம் ஒரு சின்ன பாவம்தான். ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு பக்கத்தில் போவாதீக அப்படின்னு தான் அல்லாஹ் சொன்னான். அதை பழத்தை சாப்பிடாதீக அப்படின்னு தான் அல்லாஹ் சொன்னான். அதை தெரியாமல் செஞ்சு விட்டார், அவ்வளோதான் பண்ணார். அதுக்கே அல்லாஹ் தாலா என்ன பண்ணிட்டான், சொர்க்கத்தில் இருந்து விரட்டி விட்டுட்டான். மனிதனே, நீ இவ்வளவு பாவம் செய்கிறாய், ஆனால் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறாய். சொர்க்கம் எனக்கு கிடைக்கும், ஜன்னத்து எனக்கு கிடைக்கும், அல்லாஹ் தாலா சொர்க்கத்தை எனக்கு கொடுப்பான் அப்படி. அப்போ ஒவ்வொரு பாவமும் அதனுடைய கணம் அதிகமாகும் போது அல்லாஹ் தாலா எவ்வளோ கோபப்படுவான். ஒரு சின்ன தவறு தான். சொர்க்கத்தில் எல்லாம் சாப்பிட வேணான்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க, தவறு தான். ஆனால் இது ஒரு சின்ன தவறு. இந்த தவறுக்கே அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து விரட்டி விட்டுட்டான். போங்க, துனியாவில் போங்க. துனியாவில் எதுவுமே சும்மா கிடைக்காது. சொர்க்கத்தில் எல்லாம் சும்மா கிடைக்கும். எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. சாப்பாடு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. என்ன வேணாலும் அல்லாஹ் தாலா இருக்கிறானே அங்கே அப்படி தான் அல்லாஹ் தாலா அமைத்து வைத்திருக்கிறான். ஆதிஹி, இந்த குரானில் அதை பற்றியும் இருக்குது. குரானில் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவும், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ கேட்குறீங்களோ எல்லாம் அங்கே கிடைக்கும். எவ்ரிதிங் எல்லாம் அங்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை விட்டுட்டு துனியாவுக்கு எல்லாம் அனுப்பி விட்டான். துனியாவில் எதுவுமே உழைப்பில்லாமல் கிடைப்பதில்லை. இந்த தாருல் அஸ்பாப், இது தாருல் அஸ்பாப். இங்கே காரணங்களுடைய உலகம் இது. இங்கே காரணமில்லாமல் காரியங்கள் நடப்பது கிடையாது. ஈமானை சொல்லி கொடுக்கும்போது இதையும் சொல்லி கொடுங்க. வெறும் ஈமானை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இதை காற்றுல பறக்க விட்டுறாதீங்க. இதுவும் ஈமானில் கட்டுப்பட்டது தான். உலகம் அப்படிங்கிறது தாருல் அஸ்பாப். இது காரணங்களின் உலகம். காரணங்களை கொண்டு தான் இங்கே காரியங்கள் நடக்கிறது. எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான், எல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான். அப்படி இல்லை, அல்லாஹ் தான் பார்க்குறான். ஆனால் உலகத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் காரியம் நடப்பது கிடையாது. அதனால் உழைக்கும்போது உழைக்கணும். உழைச்சாத்தான் சம்பாதிக்க முடியும், சம்பாதிச்சாத்தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் இருக்குது. இதையும் சேர்த்து சொல்லி கொடுங்க. ஈமானை பற்றி பேசும்போது வெறும் ஈமானை மட்டும் சொல்லிட்டு இதை கழட்டி விட்டுறாங்க. அது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஈமானை பற்றி சொன்னீங்கன்னா இதையும் சேர்த்து சொல்லுங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இது ஆச்சு. இந்த ஆயத்துக்கு உண்டான தஃப்சீர் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத் ஃபதாப அலை இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துனியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்துல என்ன மாதிரி சொல்லி தௌபா செஞ்சாங்க. அந்த வார்த்தையும் அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஃபதலக்கா ஆதம் மிர் ரப்பிஹி, அல்லாஹ் தான் அதை அது என்ன வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய வேல்யூ என்ன, இதை பற்றியெல்லாம் இந்த ஆயத்தில் நம்ம பேசணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பேசுவோம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக